பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். அரிசி வகைகள், தானிய வகைகள், தண்ணீர், எண்ணெய், குளிர்பானங்கள், ஃப்ரெஷ் மரக்கறிகள், ஃப்ரோசன் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா குர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்துடன் இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தமிழ் காட்சி ஊடகத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்சில் காலநிலை சீர்குலைவு தொடர்கின்றது. அதிக வெப்பமும் குளிரும் மாறி மாறி நிலவுகின்றது. இதனால் மக்கள் துன்பப்படுகின்றார்கள். பிரான்சில் கோடை காலம் தொடங்கியுள்ள வேளையில் காட்டுத்தீ பரவல்களும் ஆங்காங்கே நிகழ்கின்றன. இதனால் காலநிலையை கண்டுபிடிப்பது போன்று காட்டுத்தீ ஏற்படுவது தொடர்பான விடயங்களை கண்காணிக்கும் கருவிகள் பிரான்சில் முதல் முறையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு போன்ற வர்ணங்களில் காலநிலையை வகைப்படுத்துவது போன்று காட்டுத்தீ தொடர்பான எச்சரிக்கைகளும் நிறங்கள் மூலம் வகைப்படுத்தப்பட உள்ளன. பச்சை, மஞ்சள், செம்மஞ்சள், சிவப்பு ஆகிய நிறங்கள் மூலம் காட்டுத்தீ எச்சரிக்கை வகைப்படுத்தப்பட உள்ளன. ஜூன் 2ஆம் தேதி திங்கட்கிழமை பிரான்சின் தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு மாவட்டங்களில் சீரற்ற வானிலை தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்று நாட்டின் பல மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்குதல்களும் மழை வெள்ளமும் ஏற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் அருங்காட்சியகத்தில் இருந்து மேக்ரோனின் மெழுகு சிலை திருடப்பட்டுள்ளது. இந்த திருட்டு சம்பவத்தை கிரீன் பீஸ் செயற்பாட்டாளர்கள் மேற்கொண்டதுடன் திருடப்பட்ட மேக்ரோனின் மெழுகு சிலையை ரஷ்யாவுக்கு எதிரான போராட்டத்தில் பயன்படுத்தியுள்ளனர். கிரீன் பீஸ் செயற்பாட்டாளர்கள் மேக்ரோனின் மெழுகு சிலையை அருங்காட்சியகத்தில் இருந்து எடுத்து திங்கட்கிழமை அன்று ரஷ்ய தூதரகத்தின் முன் வைத்துள்ளனர். இது பிரான்ஸ் ரஷ்யாவில் இருந்து எரிவாயு மற்றும் உரங்களை இறக்குமதி செய்வதற்கு எதிரான போராட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் உக்ரைன் மீதான படையெடுப்புக்கு பின்னர் மாஸ்கோவுடன் பிரான்ஸ் மேற்கொண்டு வரும் பொருளாதார உறவுகளுக்கு எதிரான போராட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த போராட்டம் நடைபெற்றதாக கிரீன் பீஸ் செயற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2 பெண்கள் உட்பட 3 சுற்றுலா பயணிகளாக நடித்து அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்து தொழிலாளர்களாக மாறி மேக்ரோனின் மெழுகு சிலையை அவசர வெளியேற்ற வழியாக வெளியேற்றினர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த மெழுகு சிலையின் பெறுமதி 40,000 யூரோ ஆகும். ரஷ்ய தூதரகத்தின் முன் சில நிமிடங்கள் மட்டுமே போராட்டம் நீடித்தது. செயற்பாட்டாளர்கள் மேக்ரோ சிலையின் பின்னால் ஒரு ரஷ்ய கொடியை விரித்திருந்தனர். அதே நேரத்தில் ஒரு ஆண் வணிகம் என்று எழுதப்பட்ட மஞ்சள் அட்டையை உயர்த்தினார். செயற்பாட்டாளர்கள் போலி பணத்தாள்களையும் சுற்றிலும் வீசியிருந்தார்கள். எங்களுக்கு பிரான்ஸ் இரட்டை விளையாட்டை விளையாடுகிறது என்று கிரீன் பீஸ் பிரான்ஸ் தலைவர் ஜான் பிரான்சுவா ஜூலியாட் கூறியுள்ளார். எமனுவேல் மேக்ரோ இந்த இரட்டை உரையாடலை உடன்படுத்துகிறார். அவர் உக்ரைனுக்கு ஆதரவளிக்கிறார், ஆனால் பிரெஞ்சு நிறுவனங்களை ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடர ஊக்குவிக்கிறார் என்று
ஜூலியாட் கூறியுள்ளார். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ரஷ்யாவுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை முடிவுக்கு கொண்டுவர வேண்டிய முதல் ஐரோப்பிய தலைவராக இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிப்ரவரி 2022 முதல் கீவுக்கு மிகவும் வலுவான ஆதரவாளராக பிரான்ஸ் உள்ளது. உக்ரைனை பாதுகாக்க ஐரோப்பிய பதிலை ஒருங்கிணைக்க மேக்ரோன் முயற்சி செய்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தியதால் உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார். அருங்காட்சியகத்தில் இருந்து ஜாக் சிராக் மெழுகு சிலை 1983 திருடப்பட்டது. அப்பொழுது அவர் பாரிஸ் நகரத்தின் முதல்வராக இருந்தார். சில நாட்களுக்கு பின்னர் வின்சென்ஸ் விலங்கு பூங்காவில் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்சின் வரலாற்றில் இடம் பிடித்த அரசியல் கட்சிகள் 2 கட்சி அரசியலுக்கு திரும்புவதற்கான போட்டியில் உள்ளன. பிரான்சின் பழமையான எஸ்டபிளிஸ்மோ கட்சிகளான லே ரிபப்ளிக்கன், சோசலிஸ்ட் தங்கள் முக்கியத்துவத்தை மீண்டும் பெறுவதற்கான ஒரு குறுகிய வாய்ப்பை காண்கின்றன. பிரான்ஸ் நாட்டின் இந்த 2 கட்சிகளும் மேக்ரோ காலத்திற்கு முன்னைய 2 கட்சி முறைமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை உணர்கின்றன. கடந்த 8 ஆண்டுகள் பிரான்சின் 2 வரலாற்று ரீதியாக ஆதிக்கம் செலுத்திய அரசியல் கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் நல்லதாக அமையவில்லை. ஆனால் பழைய கட்சிகள் ஒரு திருப்பத்தை நோக்கி பயணிக்கின்றன. குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ 3வது முறையாக குடியரசுத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்கு அரசியல் அமைப்பு ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் பிரான்சின் தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவர் மரீன் லூ பென் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளார். இதனால் பிரான்சில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட 2 கட்சிகளான சோசலிஸ்ட் து சாந்த்ர் கோஸ், லே ரிபப்ளிக்கன் து சாந்த்ர் த்ருவாத் அரசியல் அரங்கில் முக்கிய பங்காற்றுகின்றன. சோசலிஸ்ட், லே ரிபப்ளிக்கன் என்பன மேக்ரோ காலத்திற்கு முன்னைய 2 கட்சி முறைமைக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை உணர்கின்றன. லே ரிபப்ளிக்கன் கட்சியின் புதிய தலைவராக புருனோ ருத்தையோ தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இது கட்சியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது சோசலிஸ்ட் கட்சி தங்கள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். இந்த தேர்தல் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலை நோக்கிய ஒரு முக்கியமான திசையை தீர்மானிக்கும். பிரான்ஸ் அரசியல் 1958 முதல் 2017 வரை 2 கட்சிகளால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டது. 2017 எமனுவல் மேக்ரோ இந்த 2 கட்சி ஆதிக்கத்தை முறியடித்தார். அவரது வெற்றிக்கு பின்னர் சோசலிஸ்ட், லே ரிபப்ளிக்கன் கட்சிகளில் இருந்து தலைமையும் வாக்காளர்களும் வெளியேறியிருந்தார்கள். 2022 குடியரசுத் தலைவர் தேர்தல் 2 கட்சிகளுக்கும் அவமானகரமானதாக அமைந்தது. லே ரிபப்ளிக்கன் கட்சி 5% குறைவான வாக்குகளையும், சோசலிஸ்ட் கட்சி 1.7% வாக்குகளையும் பெற்றன. மேக்ரோனுக்கு பதிலாக தேர்தல் தொடங்குவதற்கான போட்டி வடிவமெடுத்து வருவதால் 2 கட்சிகளும் இழந்த வாக்காளர்களை மீண்டும் பெற முயற்சிக்கின்றன. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா, பாரிஸ் 10, லா ஷப்பல். வீட்டில் வசிக்க, வீதியில் வாகனம் செலுத்த, வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அஷூரன்ஸ் அவசியம்.
பிரான்சில் மியூச்சுவல் என்பது காம்ப்ளிமெண்டாire santé, உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது. அசூரன்ஸ் emprunteur, assurance du crédit, உங்கள் வீட்டு கிரெடி அசூரன்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ 130 ருதுஃபோவொக் சென்டனி, பாரிஸ் 10. உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்சில் தூனிசிய நாட்டவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். துருக்கி நாட்டவர் ஒருவர் காயப்படுத்தப்பட்டுள்ளார். தீவிரவாத தூண்டுதலின் நடவடிக்கையா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணை நடைபெறுகிறது. பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. இந்த கொடூரமான சம்பவம் குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ துனிசிய தூதுவரிடம் பேசியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் தெற்கு பிரான்சில் உள்ள ஒரு பள்ளிவாசலில் மாலியைச் சேர்ந்த ஒருவர் குத்திக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. சனிக்கிழமை இரவு தெற்கு பிரான்சின் வார் பிராந்தியத்தில் உள்ள ஆஜென்ஸ் நகரில் இந்த துப்பாக்கிச் சூட்டு கொலை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறை குற்றங்கள் குறித்த கவலையை பிரான்சில் அதிகரித்துள்ளது. இந்த சுட்டு கொலை சம்பவம் முதலில் பாதிக்கப்பட்டவரின் இனம் அல்லது மதம் காரணமாக தூண்டப்பட்ட கொலை என மாகாண விசாரணையாளர்களால் விசாரிக்கப்பட்டது. ஆனால் பிரெஞ்சு தேசிய தீவிரவாத எதிர்ப்பு விசாரணையாளர்கள் இந்த விசாரணையை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டதாக தெரிவித்துள்ளனர். 1971 ஆண்டு பிறந்த பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த சந்தேகத்திற்கு உள்ளான நபர் சம்பவ இடத்தில் இருந்து வாகனத்தில் தப்பிச் சென்றார். ஆனால் அவரது அந்த பயணத்தின் பொழுது போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் SNCF ஜூன் 4, 5, 11 தேதிகளில் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளது. கோடை காலத்திற்கான முன்னெச்சரிக்கையாக இந்த வேலை நிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் அடுத்த சில வாரங்கள் இந்த வேலை நிறுத்தம் காரணமாக பதட்டமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. CGT செமோனோ பிரெஞ்சு ரயில்வே தொழிலாளர்கள் சங்கம் ஜூன் 4 அன்று ரயில் ஓட்டுநர்களுக்கும் ஜூன் 5 அன்று அனைத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கும் வேலை நிறுத்தம் செய்வதற்கு அழைப்பு விடுத்துள்ளது. மற்றைய சங்கங்கள் வேலை நிறுத்த இயக்கத்திற்கான சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஜூன் 4, 5, 11 ஆகிய தேதிகளில் CGT வேலை நிறுத்த அழைப்பு ரயில்கள் இயக்கத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இல்து-பிரான்சில் நவிகோ பயண அட்டை பாவனையை இப்பொழுது மொபைல் போன்கள் மூலம் மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நவிகோ பிரயாண அட்டை இதுவரை ஆப்பிள் ஐபோன்களிலும் ஒரு சில ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளிலும் இயங்கி வந்த நிலையில் ஜூன் மாதம் முதல் அனைத்து NFC வசதி கொண்ட தொலைபேசிகளில் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நவிகோ லிபர்té நவிகோ பயண அட்டையை மொபைல் போன்களில் பதிவேற்றி உங்கள் பயணங்களை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 23 தேதி முதல் இந்த வசதிகள் முழுமையாக நடைமுறைக்கு வர உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசிகளில் NFC வசதி இருந்தால் போதுமானது. உங்கள் தொலைபேசிகளில் நவிகோ லிபர்té நவிகோ அட்டைகளை பதிவேற்றிக் கொள்ள முடியும். அத்தோடு தொலைபேசி வழியாகவே அதனை மீள் நிரப்பவும் முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. இல்து-பிரான்சுக்குள் லிபர்té பிளஸ் சேவையினை 1.3 மில்லியன் பேர் பயன்படுத்தி வருகின்றார்கள். இல்து-பிரான்சுக்குள் 3 மில்லியன் பேர் பொது போக்குவரத்தை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி VT சூப்பர் ஸ்டோர்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லா குர்னாவ் தமிழாலயம் நியூ ஈஸ்வரா. உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம். பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. நியூ ஈஸ்வரா தமிழாலயம் 51 ரூ போல் வயோ குத்தூரியே 93 120 லா குர்னாவ். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்கு கள்ளத்தனமாக நுழையும் குடியேற்றவாசிகளின் படகுகளை விரைவாக தடுக்க பிரான்ஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரிட்டன் நாட்டின் உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் என்பது பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையே புதிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படுவதற்கு வழிவகுத்துள்ளது. அதை விரைவில் செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரிட்டன் உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி அன்று ஒரு நாளில் 1194 குடியேற்றவாசிகள் ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்கு சென்றதை ஒட்டி இந்த விவாதம் எழுந்துள்ளது. இது இந்த ஆண்டு ஒரு நாளில் பதிவான அதிகபட்ச எண்ணிக்கையாகும். இதுவரை 2025ஆம் ஆண்டில் 14,811 குடியேற்றவாசிகள் பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர். பிரிட்டன் அரசாங்கம் பிரான்ஸ் நாட்டுடன் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் தற்பொழுது நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி குடியேற்றவாசிகள் நீரில் இறங்கிய பின்னர் அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடியாது என்ற சிக்கல் உள்ளது. இதனை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை பிரிட்டன் அரசாங்கம் விரைவுபடுத்தி வருகின்றது. பிரிட்டனின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் இந்த பிரச்சினை குறித்து பொதுமக்கள் கோபம் அடைவது நியாயமானது என்று ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரிட்டன் அரசாங்கம் குடியேற்றவாசிகளின் படகுகளை தடுப்பதற்கான புதிய நடவடிக்கைகளை விரைவில் செயல்படுத்துவதற்கு பிரான்ஸ் நாட்டை வலியுறுத்தி வருகின்றது. பிரான்ஸ் நாட்டு கடல் பாதுகாப்பு அதிகாரிகள் குடியேற்றவாசிகள் நீரில் இறங்கிய பின்னர் அவர்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இதற்கான விதிமுறைகளை மாற்றுவதற்கான ஒப்பந்தம் கிடைத்துள்ளதாகவும் பிரிட்டன் உள்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் இந்த திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. டெஸ்லா நிறுவனத்தின் வாகன பதிவுகள் பிரான்சில் மேலும் குறைவடைந்துள்ளன. எலன் மஸ்க் கடந்த மாதம் கூறியதற்கு முரணாக இது இருக்கின்றது. அவர் டெஸ்லா நிறுவனம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்த விற்பனை வீழ்ச்சியில் இருந்து மீண்டு விட்டதாக கூறியிருந்தார். ஆனால் பிரான்சில் டெஸ்லா நிறுவனத்தின் புதிய வாகன பதிவுகள் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இல்லாத அளவுக்கு பதிவாகி இருக்கிறது. விற்பனை வீழ்ச்சியடைந்துள்ளது. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியோ. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள். வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது, காரமானது கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில்.